தமிழ்நாட்டுடைய பொது வாழ்வில் ஒரு சிறந்த மனிதர் இன்று நம்மிடம் இல்லை. ஆரம் வீரப்பன் அவர்களோடு என்னுடைய தொடர்பு எம்ஜிஆர் மூலமாக வந்தது. நான் புரூக்ளினில் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது இங்கு இருக்கிற அரசியலையும் பார்ட்டியும் அரசாங்கத்தையும் கட்டி காத்து செவனே நடத்தினார். அவருடைய சொல் தரம், அவருடைய கமிட்மெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் எம்ஜிஆர் அவர்களிடம் எப்போ வந்தாலும் எம்ஜிஆர் எது கேட்டாலும் ஆரம் வீரப்பன் சொல்லுங்கள், அவர் என்ன சொன்னார்னா கேட்பார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியலில் ஒரு 30-40 ஆண்டுகளாக ஆரம் வீரப்பன் அவர்கள் சிறந்த ஒரு சேவை செய்தார்கள். அவருடைய ரோல் இங்கே அமைச்சராக இருக்கும்போதும் சரி, அமைச்சர் இல்லாதக்கும் சரி, அவர் ஒரு சிறந்த மனிதராக இருந்தார். அவருடைய சொல் திறமை, ஈவன் லாஸ்ட் டைம் செப்டம்பரில் நான் பார்க்கும் பொழுது அவர் அதே பொழில், அதே கணீர் என்று பேசினார். அவருடைய சேவை மனப்பான்மை, எப்போ கேட்டாலும் நாங்கள் புரூக்ளின் இருக்கும் பொழுது நான் கேட்பேன், சார் நம்ம அரசாங்கம் எப்படி இருக்குது, கவர்மெண்ட் எப்படி போகுதுன்ட்டு. அதை கவலைப்படாதீங்க, முதல்ல தலைவரை பார்த்து தலைவரை உயிரோடு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுங்க. தலைவர் தான் எங்களுக்கு இம்பார்ட்டൻ്റ് ஒழிய வேறு எதுவுமே இம்பார்ட்டൻ്ட் இல்லை அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட இருந்த ஒரு எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இருந்த ஒரு மதிப்பு, அதாவது ஒரு பக்தி மட்டுமல்ல, ஒரு வெறித்தனமான ஒரு நட்பு அவருக்கு. அதே மாதிரி தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், அவருடைய எம்ஜிஆருக்கு ஆரம் வீரப்பன் என்றால் வலதுகரம் இடதுகரம் எல்லாமே அவர் தான். அந்த ஒரு பெரிய மனிதர் இன்று நம்மிடம் இல்லை, மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. இது மாதிரி ஒரு சிறந்த மனிதர் நம்ம இடையே இல்லையே என்பது பற்றி நான் வருந்துகிறேன். மேலும் எனக்கு ரொம்ப சிறந்த ஒரு தந்தையாகவும் ஒரு சிறந்த இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தார். அவர் இல்லை என்பது எனக்கு மிகவும், அவர் இல்லை என்பதே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிலைமை ஏற்பட்டது. தமிழ்மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் செய்த சேவையை யாரும் மறக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு அவருடைய இழப்பு மிகவும் ஈடுகட்ட முடியாத இழப்பு என்பதை வருத்தத்துடன் கூறிக்கொள்கிறேன்.